ஆபாசம்னா என்னென்னா கட்டுப்பாடு இல்லாதது. அதுதான் ஆபாசம். எது கட்டுப்பாடு இல்லையோ, யாருக்கிட்ட கட்டுப்பாடு இல்லையோ அவங்க ஆபாசமான மனுஷங்க. யாருக்கிட்ட பணிவு இல்லை, யாருக்கிட்ட கட்டுப்பாடு இல்லை, அப்புறம் அது ஆபாசம். அது மாதிரி அடிமைத்தனம், அதுவும் ஆபாசம்தான். கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற, நான் கட்டுப்பட மாட்டேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, எனக்கு எல்லாரும் கட்டுப்படணும், அந்த சர்வாதிகார மனப்பான்மை, அது ஒரு ஆபாசம். அப்புறம் இன்னொரு ஆபாசம் இருக்குது. இப்போது நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆண்களுடைய ஆபாசம், கட்டுப்பாடின்மை. பெண்களுடைய ஆபாசம் என்ன தெரியுமா? அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பது பெண்களின் ஆபாசம். பெண் அடிமைத்தனம் என்பது பெண்களின் ஆபாசம். அடிமைத்தனம் ஆண்கள்கிட்டையும் உண்டு. ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துவாங்க. ஆண்கள் தன்னை விட வலிமையான ஆண்களிடம் அடிமையாக இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரியான அடிமைத்தனம் அது ஒரு ஆபாசம். அதனால் எது ஆபாசம் அப்படின்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் பாலியல் உறவுகளில் வெறும் உடலுறவு சார்ந்த விஷயந்தான் ஆபாசம். ஆபாசத்தை உடலுறவு சார்ந்த விஷயத்தோடு நம்ம தொடர்படுத்தி மட்டும்தான் நம்ம புரிஞ்சிகிட்ருக்கோம். அது மட்டுமே ஆபாசம் அல்ல. கட்டுப்பாடு இல்லாமல், பணிவு இல்லாமல், ஒரு ரவுடிசம் அப்படிலாம் சொல்ல, ஒரு ரவுடி மாதிரி சுற்றுறதோ, அல்லது ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறதோ, சர்வாதிகாரியாக யாரையெல்லாம் நீங்கள் உணர்வுகள். இப்போ சர்வாதிகாரினா நம்ம யாராவது ஒரு ஹிட்லர் நம்ம சொல்லுவோம். அப்போ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ வரலாற்றில். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சர்வாதிகாரம் இருக்குது. ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துவாங்க, சர்வாதிகாரியாக இருப்பாங்க. தன்னுடைய சர்வாதிகார உணர்ச்சியின் வடிகால்களாக பெண்களை பயன்படுத்துவாங்க. அதுக்கு பெண்கள் ஒத்துழைப்பாங்க. அப்போ அந்த ஆண்கள் சர்வாதிகாரியாக இருக்கிறது ஆபாசம். அது ஒரு ஆபாசம், அருவருப்பானது. ஆபாசங்கிறது என்னது? அருவருப்பானது. அப்போ அது மாதிரி பெண்கள் அடிமையாக இருக்காங்க பாருங்க, அது ஒரு ஆபாசம். அடிமைத்தனம் என்பதும் ஒரு ஆபாசம்தான். வன்முறை என்பது ஒரு ஆபாசம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி இப்படி ஆண்களை ஏன் அடங்காமல் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க? அடங்கி இருக்க வேண்டிய ஆண்கள் ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க? பெண்களுக்கு அடங்கி இருக்க வேண்டிய ஆண்கள் ஏன் பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள்? இப்போ பெண்களை அடக்கி வழி நடத்த வேண்டிய பெண்கள் ஏன் அடிபணிஞ்சு போனாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த உணவுகள் தான் காரணம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த உணவுகள், தானிய உணவுகள், இதுதான் ஏன்னா இதை சாப்பிட்டோன்னா உடம்புல பயங்கர வலிமை வந்துடுது. வலிமை வந்த உடனே நான் எதுக்கு மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடுது. மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. இது ஆண்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு வந்தோடனே பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உடல் அளவில் உள்ள வலிமையை ஒப்பிட்டு ஆண்களுக்கு அடிபணிந்து போவது தான் சரியான நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆண்களை பார்க்கும்போது ஆஹா இவங்ககிட்ட நம்ம அடங்கி தான் போகணும். ஏன்னா பெண்களும் அதே சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க. தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, இதெல்லாம் சாப்பிடும்போது ஆண்களுக்கு அடிமைப்படுத்தணும், யாராவது கிடச்சா அடிமைப்படுத்தணும், அப்போது பாதுகாப்பாகவும் இருக்கணும், திருப்பியும் அடிப்பாங்க. அதுக்கு யார் உடல் அளவில் எளிமையானவங்களோ அவங்கள அடிமைப்படுத்துறது. பெண்களை பார்த்தோன்னா ஆகா நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க, பெண்கள் உடல் அளவில் ரொம்ப வலிமை குறைந்தவர்களாக இருக்காங்க, நம்மளை விட இவங்களை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம் அப்படிங்கப்போ அந்த உணவை சாப்பிட இவங்களுக்கு அந்த உணர்வு தான் வரும். அது இப்போ விஷத்தை குடித்தா எப்படி ஒருத்தர் செத்து போவாரோ அது மாதிரி தான் இந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும். இப்போ மது அருந்துனா எப்படி தள்ளாடுவாங்களோ, இப்போ தள்ளாடுறதை தடுக்க முடியுமா? மது அருந்து விட்டு நான் நல்லா மது அருந்துவேன் ஆனால் தள்ளாட மாட்டேன், தள்ளாடுவது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எதாவது பண்ண முடியுமா? அதுக்கு எதாவது முயற்சி பண்ண முடியாது. அது மாதிரி தான் அந்த உணவு போய் அந்த வேலையை அது செய்யும். விஷம் குடிச்சிட்டு நான் சாகாமல் இருப்பேன் அப்படின்னா எப்படி சாகாமல் இருக்க முடியும்? அது மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் பட்டினியோட சோர்வாக தான் இருப்பீங்க, சாப்பிட்டா தெம்பாக தான் இருப்பீங்க. அதனால் அது ஒரு விளைவு. அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் அந்த உணவை சாப்பிடுவதால் ஏற்படுகிற ஒரு விளைவு. அப்போ அந்த விளைவு வரக்கூடாது, அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரக்கூடாது அப்படின்னா நீ அந்த உணவையே சாப்பிடக்கூடாது. அதுக்கு மாற்று உணவு இருக்குது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், இந்த மாதிரி மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். உப்பெல்லாம் கூட எடுத்துக்கூடாது. அப்போ தான் அந்த அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் வராது. அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் ஒரு போதைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனால தான் ஆண்களுக்கு அந்த உணவை சாப்பிட்டோன்னா அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வருது. அப்போ அடிமைப்படுத்துறதுக்கு அதுக்காக பாதுகாப்பாகவும் அடிமைப்படுத்தும் போது எல்லாரும் அடிபணிஞ்சு போயிட மாட்டாங்களா? ஒரு பாதுகாப்பும் தேவைப்படுதில்ல. உடனே பெண்களை யார் உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெண்கள் ஆண்களுக்கு நல்ல வசதியாக அமைஞ்சு போச்சு. பெண்கள் உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால் பெண்களை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய அந்த உணவை சாப்பிடுவதால் அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் ஏற்படுதில்ல, அந்த எண்ணத்தின் வடிகால்களாக பெண்களை பயன்படுத்திக்கலாம். அந்த எண்ணத்தை பெண்களிடம் வெளிப்படுத்தி அந்த அடிமைப்படுத்துங்கிற எண்ணத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களும் ஆமாப்பா அது நியாயம்தான், இந்த சாப்பாடை சாப்பிட்டா எல்லாருக்கும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும்,
எனக்கும் அதான் வருது, அதனால் உனக்கும் அதான் வருது, அதனால் நீ ஆண்களாகிய நீங்கள் எங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. அது மாதிரி எங்களுக்கும் அந்த சாப்பாடை சாப்பிட்டா எங்களுக்கும் யாரையாவது அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வருது. அதனால் எங்களை விட வலிமையானவங்க யாராக இருப்பாங்க? பெண்களில் சின்ன வயசு பெண்கள் இருக்காங்கள்ல, ஒரு அம்மாவுக்கு மகள், அவளை பார்த்தோன்னே பெண்களுக்கு இந்த மாதிரி பெண்களை பயன்படுத்திக்கலாம். நம்முடைய அந்த அந்த ஒரு தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணத்தை இந்த மாதிரி இப்போ எண்ணத்தின் வடிகால்களாக பெண்களை பயன்படுத்திக்கலாம். தங்களை விட வயது குறைந்த பெண்களை அடிமைப்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் வந்து பெண்களையும், பெண்கள் வந்து தங்களை விட வயதில் குறைந்த பெண்களையும் பயன்படுத்தி அது மாதிரி ஆண்கள் வந்து தங்களுடைய வயதில் குறைந்த ஆண்களையும் பயன்படுத்திப்பாங்க. அது மாதிரி அடிமைப்படுத்துகிற அந்த எண்ணத்தின் வடிகால்களாக ஆண்கள் யாரெல்லாம் உடல் அளவில் வலிமை குறைந்தவங்களாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுமாதிரி பெண்கள் வந்து தன்னை விட உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள் யாராக இருப்பாங்க? ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மகள், அவள் சின்ன குழந்தை பெண்ணாக இருக்கா, அப்போ அவளை நம்ம அடிக்கலாம், திட்டலாம், அவமானப்படுத்தலாம், அடிமைப்படுத்தலாம். அப்போ தன்னுடைய அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணத்துக்கு இவள் பாதுகாப்பானவளாக இருப்பாள், இந்த சிறு வயது பெண்கள் பாதுகாப்பானவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பசங்களையும் அது மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து ஆண் பசங்களை வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அடிப்பாங்க. அவன் வந்து வளர வளர திருப்பி அடிக்க ஆரம்பித்த உடனே அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க, அம்மா வந்து ஆஃப் ஆகிடுவாங்க. ஆக இதுக்கு மேலே இவனை அடிமைப்படுத்த முடியாது, இவன் நம்மளை திருப்பி அடிப்பான், தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், இனிமேல் நம்மளை இவன் திருப்பி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதுக்கு வர அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் இந்த உணவை சாப்பிட்டா யாரையா அடிமைப்படுத்தணும், சர்வாதிகாரம் பண்ணணும், நம்ம வலிமையை நிரூபிக்கணும், யாராவது கிடைக்க மாட்டாங்களா, அந்த கொலைவெறியே வரும். அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா கொலைவெறியே வரும், பழி உணர்ச்சியே வரும். நான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறியா, நான் யாருன்னு தெரியுமா, உன்னை நான் அடிமைப்படுத்தி காட்டுறேன் பார் அப்படிங்கிற அந்த கொலைவெறியே வரும். அப்போ அந்த மாதிரி இதுதான் வந்து இந்த உணவுனால் தான் இந்த மாதிரியான மனப்பான்மை வருது. அப்போ உணவை மாற்றிட்டா மனித மனப்பான்மை மாறி போயிடும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களை எல்லாராலையும் உணவை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ அதுக்கு ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் தானாக செயலிழக்கும் போது நமக்கு இந்த உணவுகள்லாம் கிடைக்காது. நம்ம அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வருவதற்கு காரணமான உணவுகள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். தானியங்கள், உப்பு இதெல்லாம் இந்த உணவெல்லாம் நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்குற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2040 வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போயிடும். அதன் பிறகு படிப்படியாக இந்த வியாபாரம், விற்பனை, பணம் என்னும் நடைமுறை இதெல்லாம் செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் உப்பு யாரும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க, உப்பை யாரும் உற்பத்தி பண்ண போகிறதில்ல. உப்பு இல்லைன்னா தானியங்களையும் சமைச்சு சாப்பிட போகிறதில்ல. மக்களுக்கு ஒரு சுய விழிப்புணர்வும் இருக்கும், தானியங்களை சாப்பிடக்கூடாது, நோய்களுக்கு காரணமான உணவு அது அப்படிங்கிற சுய விழிப்புணர்வும் அதுக்கான காரணம் அதுவும் இருக்கும். அதனால் வந்து இப்போ நான் கூட இருக்கேன், எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, தானியங்களை சாப்பிடக்கூடாது. எனக்கு தானியங்கள் கிடைக்குது தானே, கடைக்கு போனால் தானியங்கள் அரிசி, கோதுமை என்ன வேணாலும் கிடைக்கும். பணத்தை கொடுத்தா என்ன வேணாலும் வந்து கடைகளில் போனாலும் கிடைக்கும், விதவிதமான பிரியாணி என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அப்போ இருந்தாலும் நான் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறேன்ல, எனக்கு தெரியுதுல, நான் உணர்ந்துட்டேன். நானும் இப்போ மக்களை போல் சாப்பிட்டவன் தான். அப்போ நான் வந்து உணர்ந்துட்டேன், இதெல்லாம் தீய உணவு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் உணர்ந்ததுனால இது எல்லாம் இருந்தும் கூட நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். அப்போது இப்போ இந்த விழிப்புணர்வு தான் நமக்கு பாதுகாப்பு. கிடைக்கல அதனால் நான் சாப்பிட்லங்கிறதுலாம் பாதுகாப்பு கிடையாது. சுய விழிப்புணர்வு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பாதுகாப்பு. தவிர எனக்கு இந்த உணவு கிடைக்காதனால தான்ப்பா நான் சாப்பிடல, கிடைச்சா நீ சாப்பிட்ருவியா, அப்போ கிடைக்கலன்னா நீ சாப்பிடல, அப்போ எங்கே கிடைக்கும்னு தேடி கூட போவேன். இப்போ தேடி கூட போகக்கூடாதுன்னா உனக்கு ஒரு சுய விழிப்புணர்வு இருக்கணும். அது வந்து தீய உணவு என்கிற விழிப்புணர்வு உனக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த விழிப்புணர்வு இன்னும் படிப்படியாக ஏற்படும். இன்னும் வருகிற தலைமுறையினர் அப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு காரணமான உணவுகள். அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கும் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய உணவுகள். அப்போ இந்த உணவுகளை நம்ம ஆபாச உணவுகள் என்று சொல்ல வேண்டும். ஏற்கனவே நான் முதல்ல என்ன சொன்னேன், அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் தான் ஆபாசமானது. ஆபாசம்னு நான் எதை சொன்னேன், இப்போ விபச்சாரம் ஒரு ஆபாசம்னா அது ஒரு அடிமைத்தனம் தானே. அந்த விபச்சாரம் செய்கிற பெண்கள் வந்து ஒரு அடிமைகள் தானே. தங்களுடைய விருப்ப வெறுப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்காக அவங்க வந்து உடலுறவு கொள்வதற்கு, யாருடன் வேண்டுமானாலும் உடலுறவு கொள்வதற்கு சம்மதிக்கிற அந்த பெண்கள் ஒரு அடிமைகளாகத்தானே இருக்குது. அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி பிடிக்கலை அப்படின்னு அதற்கு அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிற ஆண்கள் பெண்கள் தான் அடிமைகள் கிடையாது. அதனால் வந்து
அடிமைப்படுத்த வேண்டும். அப்போ ஆபாசம் என்பது என்னவென்றால் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் தான் ஆபாசமானது. கட்டுப்பாடு இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கட்டுப்பாடு இல்லையா, ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் ஆணோ பெண்ணோ யாருக்கோ ஒருத்தர் கட்டுப்பாடு இல்லை, பார்த்தாலே தெரியுது ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, அப்போ அது ஆபாசம். அவர்கள் ஆபாச மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். யார் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு அது ஒரு ஆபாசம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் சொல்லிட்டேன். அப்போ உணவு தான் காரணம். உணவை மாற்றினா தான் மனித மனநிலையை மாற்ற முடியும். அப்போ இந்த உணவுகள் நாம் சாப்பிட்ற இந்த உணவு இருக்குல்ல, இது ஒரு ஆபாச உணவு, ஆபாசங்களுக்கு காரணமான உணவுகள். இதை சாப்பிட்டா ஆபாசம்தான் வரும், ஆபாசத்தின் மீது ஆசை தான் வரும். இது ஒரு ஆபாச உணவு. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ஆபாச உணவு. தானியங்கள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் ஆபாச உணவு. அப்போ இந்த ஆபாச உணவுகள் தான் இந்த ஆபாசங்களுக்கு காரணம், வன்முறைகளுக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம். கட்டுப்பாடு இல்லாதது, ஒழுக்கம் இல்லாதது எல்லாமே ஆபாசம். அதனால் ஆபாசத்துக்கு என்ன காரணம்? உணவு தான் காரணம். உணவை மாற்றினால் ஆபாசம் இந்த உலகத்தை விட்டு வருது. அதனால் என்னடா மனுஷங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க. என்னை போல் நீங்களும் கவலை தான் படுவீங்க. நானும் பட்டேன். அப்போ எனக்கு அதற்கான தீர்வு கிடச்சிருச்சு. அப்போது எதிர்காலத்தில் மனுஷங்க பத்திரமாக தான் இருப்பாங்க, மனித இனத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவங்க பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. உணவு தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ எதிர்காலத்தில் இந்த உணவு மோசமானது என்கிற விழிப்புணர்வு மனுஷங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இப்போ கடந்த காலத்தில் உலகம் முழுக்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, போரிட்டு கொண்டிருந்தார்கள். அங்கங்கே சிற்றரசர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போரிடுவது மனித வாழ்க்கை முறையாக இருந்தது. இன்றைக்கி அது தப்புன்னு நினச்சிட்டு உலகம் முழுக்க அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நோயோடு இருக்காங்க. நோய்க்கு என்ன காரணம்? இப்போது கடந்த காலங்களில் போரிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக போரிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது இன்றைக்கி போரிடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வெறும் நாடுகளுக்கு இடையில் மட்டும் போர் நடக்கலை. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா தெரு போர் நடக்கும், சாதிக்கு சாதி சண்டை நடக்கும், குடும்பத்துக்குள்ளே பயங்கர அண்ணன் தம்பிக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்கும், பக்கத்து வீட்டுக்கு பயங்கரமாக சண்டையிடுவது மனித வாழ்க்கை முறையாக இருந்தது கடந்த காலங்கள். இன்றைக்கி சண்டை போடுறது தப்பு, அது ஒரு ஆபாசம், அருவருப்பானது, ஒரு முட்டாள்தனமான செயல், தகுதியற்ற செயல், தரக்குறைவான விஷயம் அப்படின்னு மக்கள் உணர்ந்து இன்றைக்கி நேசிக்கலைன்னா கூட அமைதியாக இருக்க பழகிட்டாங்க. அதே மாதிரி அப்போ அதுக்கான காரணம் என்ன? ஏன் நம்ம சண்டை போட்டோம்? எல்லாருமே தங்களை சுயவிமர்சனம் செஞ்சு மறுபரிசீலனை பண்ணி நம்ம எல்லாத்தையும் குணங்களை திருத்திக்கிட்டு தப்புகளை திருத்திக்கிட்டு இன்றைக்கி அமைதியாக நாகரீகமாக வாழ்கிறாங்க. நாகரீகமாக அமைதியாக பெரும்பாலான மக்கள் மாறிக்கிட்டே வராங்க. அப்போது இது ஒரு விழிப்புணர்வு தானே. இந்த விழிப்புணர்வு தான் இன்றைக்கி மனுஷங்க சண்டை போடாமல் இருக்க காரணம். இது தானாக சும்மா நடக்கலை. மனுஷங்க ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு, அது ஒரு சுய விழிப்புணர்வு, சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு தவறுகளை திருத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க இன்றைக்கி நண்பர்களாக இருக்காங்க, சொந்தம் கொண்டாடுறாங்க, ஒரு குடும்ப உறவினர்கள் போல் இன்றைக்கி மாறிட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி நோயோடு இருக்கிறோமா, அப்போ இந்த மக்களுக்கு இந்த நோயினால் ஏற்படுற அவதிகளை தாங்க முடியல, இதிலேருந்து விடுபடணுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ அதற்கான தீர்வு தான். அப்போ நோய்களுக்கு என்ன காரணம்? இந்த தானிய உணவுகள் தான் காரணம். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகள் தான் காரணம். இதற்கு தீர்வு மனித உணவு. மனித உணவை சாப்பிட்டா தான் நம்ம நோய் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ எல்லாருமே அதுதான் ஆசைப்படுறாங்க. நோய் இல்லாமல் இருந்தால் போதுங்கயா, நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. நோய் இல்லாதவங்க தான் ஆட்டம் போடுவாங்க, நோய் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுவாங்க. ஆனால் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், மனித உணவை சாப்பிட்டா எனக்கு நோயே வராதா, நோய் குணமாயிடுமா அப்படின்னா அதை அவங்க செய்வாங்க. அப்புறம் நோய்களுக்கு இந்த தானிய உணவு தான் காரணம் அப்படிங்கிற இந்த புரிதல் இருக்குது பாருங்கள். இனிமேல் பாருங்கள் பெரிய புரட்சியே இந்த உலகத்துக்கு உணவில் ஒரு பெரிய புரட்சி. உணவு எல்லா நோய்களுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம். நோய் வரும் முன்னாலே காத்துக்கணும். நீ தானிய உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக உனக்கு 40 வயசில் நோய் வரும், தப்பவே முடியாது. 35 வயசுலேயே வரும். முன்னாடி தான் 45 வயசு. இனிமேல் நீ தானிய உணவுகளை சாப்பிட்டா, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு 30 வயசுலேயே வரும். ஏன்னா இப்போல்லாம் உணவு உற்பத்தி ரொம்ப அதிகம், உணவு பெருகிடுச்சு. ஏன்னா கடந்த காலங்களில் உணவு குறைவாக இருந்தது, அதனால தான் நோய் வருவதற்கு ஒரு 45 வயசு 50 வயசு கூட ஆயிடுச்சு. நோய் முற்றுவதற்கு, ஒரு சுகர்னு ஒருத்தர் சுகர் இருக்குன்னு தெரியறதுக்கு ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா கடந்த காலங்களில் உணவு உற்பத்தி கொஞ்சம் குறைவு, இப்போ பயங்கர உற்பத்தி அதிகம், ஏராளமான உணவு உற்பத்தி அதிகம். எங்கே போனாலும் கடைகளை திறந்து வச்சுருக்காங்க, ஹோட்டல்களை திறந்து வச்சுருக்காங்க. வீட்லேயும் சரி, வீட்லேயும் உணவு சமைப்பது இன்றைக்கி ரொம்ப எளிது. கேஸு அது இதுன்னு வந்துருச்சு. ஒரு வீட்டில் 2-3 அடுப்பு வந்துருச்சு, கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு அது இதுன்னு வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாம் ரெடிமேடு எல்லாமே கிடச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்தா உணவுகளோட படையெடுப்பு இது.
உணவு வந்து பெருகி போச்சு. நம்ம நோய்களை தருகிற உணவுகள் இப்போ பெருகி போச்சு. இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும். சுய கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ வந்து இனிமேல் வந்து நீ இந்த உணவு தான் சாப்பிடுவேன், நான் தானிய உணவு தான் சாப்பிடுவேன், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், பிரியாணி, பரோட்டா இதைத்தான் நான் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன், பேக்கரி உணவு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ அடம் பிடிச்சா உனக்கு 30 வயசுலேயே நோய் வரும். 30 வயசில் உனக்கு சுகர் வரும், 30 வயசில் ஆஸ்மா வரும், 30 வயசில் இதய நோய் வரும், உடல் பருமன் வரும். அப்போ அது இன்னும் குறையலாம். 25 வயசு 20 வயசு கூட ஆகலாம். இந்த உணவு அவ்வளோ மோசமான உணவு. அப்போ இதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. இது நான் கம்மியாக சாப்பிட்லாமா, 5 இட்லி சாப்பிட்றேன், 2 இட்லி சாப்பிட்லாமா அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ இந்த இட்லியவே சாப்பிடாத, நீ சாப்பிட்றது எல்லாமே தேவையில்லாது தான் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத. அதனால் இந்த இட்லியவே சாப்பிடாத, பூரியவே சாப்பிடாத, பொங்கலே சாப்பிடாத. நோயே வராத ஒரு உணவு. நோயிலேருந்து நீ தப்பிக்கணும்னா இப்போ உனக்கு பெரிய கெடு ஒரு இது வந்துருச்சு. இப்போ நோய் 25 வயசில் வர்றதுக்கான ஆபத்து வந்துருச்சு. ஏன்னா உணவு அதிகமாக பெருகி போச்சு, உணவு உற்பத்தி அதிகமாகிடுச்சு. காரணம் என்னென்னா விவசாயத்துறையில் இயந்திரமயமாக்கல் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து நிலத்தை உழுறதுக்கு ஒரு டிராக்டர் டக்குன்னு உழுதுடுறாங்க, டக்குன்னு நட்டுடுறாங்க, டக்குன்னு அறுவடை பண்ணிடுறாங்க. டக்குன்னு ஒரு கால்வாயை வெட்டணுமா, டக்குன்னு கால்வாயை வெட்டி போட்டுருது. பம்பு செட்டு, அதிநவீன பம்பு செட்டுகளோட பெருகிடுச்சு. மின்சாரமாக சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை பெருக்கிறது. அப்படி இப்படின்னு இப்போ நீர் மேலாண்மையும் அதிகரிக்க போகுது. மழை தண்ணி எல்லாத்தையும் சேமித்து இனிமேல் கால்வாய் அப்படி இப்படின்னு குளங்கள்லாம் பெருக்கி அப்போ தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சொட்டு நீர் பாசனம் அப்படி இப்படின்னு இப்போ வந்து தண்ணியும் சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயமும் பயங்கரமாக நடக்கும். உணவு உற்பத்தி பல மடங்கு ஆகிடும். இன்றைக்கி வந்து இந்த இயந்திரமயம் டிராக்டர் அது இது நடவு நடுறதா ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடக்கும். அப்போ ஏராளமான உணவு பெருக்கம் அதிகமாகிடும். உணவு உற்பத்தி பயங்கரமாக இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா உணவு பஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அரிசியெல்லாம் அரிசி வந்து மக்களுக்கு பணமும் கம்மி, நிறைய பேர் பட்னியாக தான் வாழ்ந்தாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போதுமான உணவு கிடைக்கிது. இப்போ நிறைய உணவுக்கு என்ன காரணம் அப்படின்னா பம்பு செட்டு அதிகமாகி போச்சு. பம்பு செட்டு, அப்புறம் வந்து இயந்திரங்கள், டிராக்டரு, அப்புறம் விவசாய இயந்திரங்கள். இன்றைக்கி மாடு தேவையில்ல, மனுஷங்க தேவையில்ல, மெஷினை வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடலாம். கஷ்டமான வேலையை, பல நாட்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 2-3 நாளில் செஞ்சுட்டு போயிடலாம். கால்வாய் வெட்டணுமா, கிணறு தோண்டணுமா, போர் போடணுமா, ஒரே நாள். ஒரு கிணறு தோண்டுறதுக்குலாம் அந்த காலத்தில் 1 வருஷம் கூட எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கிணறை தோண்டணும்னா 1 வருஷம் அல்லது 6 மாதம். இன்றைக்கி ஒரே நாளில் ஆழ்குழாய் கிணறு, எவ்வளோ ஆழத்துக்கு வேணும், எவ்வளோ அகலம், எவ்வளோ வேணும், ஒரே நாளில் 500 அடி கூட போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ விவசாயத்தில் இந்த இயந்திரமயமாக்கல் இருந்து ஏராளமான உணவு உற்பத்தி பண்ணுது. இந்த உணவு எல்லாமே பார்த்தா நோய்களை உற்பத்தி பண்ணுற உணவு. இவங்க உற்பத்தி பண்ணுற விவசாய உணவுப் பொருட்கள் எல்லாமே நோயைத்தான் தருது. இதை சாப்பிட்டா நோய் தான் வரும். அப்போது நீ வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தாராளமாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஆஹா சூப்பர், நம்ம இயந்திர அறிவியல் உலகில் ரொம்ப ஜாலியாக இருக்கும், விரும்பினதை சாப்பிட்றோம், ரொம்ப ஜாலி அப்படின்னு நீ சாப்பிட்டேன்னா 25 வயசில் உனக்கு நோய் வரும். கண்டிப்பாக 25 வயசில். அப்போது நீ வந்து நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? உனக்கு 25 வயசில் ஒரு செக் போஸ்ட் இருக்குப்பா, நீ லாரியில் வர இந்த இதில் ஒன்று பிடிச்சிருவாங்க. உன்கிட்ட நோய் இருந்தால் இந்த செக் போஸ்ட்டில் உனக்கு நோய் வரும். அப்போ நீ என்ன பண்ணுவேன்? இதுலேருந்து நீ தப்பிக்கணும். 25 வயசுக்குள்ளே உனக்கு நோய் வந்துடும், உடல் பருமன் ஆகிடும், என்னென்ன பிரச்சனை வரணுமோ வந்துடும். உடல் பருமன், ஆஸ்மா, வீசிங் அல்லது ஏதோ ஒன்று, சுகரு அல்லது வந்து ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு, இப்படி என்ன நோய், நரம்பு தளர்ச்சி, இப்படி எல்லா நோயும் வந்துடும். அது வேறு இந்த மொபைல் ஃபோனு, ஆபாச படங்கள் பார்க்குறது, ஆபாச படம் பார்த்தா சுயன்பம் பண்ணி தான் தீருவாங்க. அது அவனை அந்த மாதிரி மனப்பான்மைக்கு கொண்டு போயிடும். ஆபாச படம் பார்த்தாலே மனசு கெட்டு போயிடும், நரம்பு தளர்ச்சி வந்துடும், உடல் நலன் கெட்டு போயிடும், சோம்பேறித்தனம் வரும், அப்புறம் நிறைய தீனி திங்க தோணும் நைட்டெல்லாம். இப்படி ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை இப்படி வந்துடும். அப்போது இந்த உலகம் உன்னை வந்து பயங்கர இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் சுய கட்டுப்பாடு தான். முன்னாடியாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த உணவுகள் உனக்கு இவ்வளோ உணவுகள் கிடையாது. அப்போ நீ நினச்சாலும் நிறைய உணவு சாப்பிட முடியாது. அப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடுவதற்கு வாய்ப்பு இருந்தது, உடல் உழைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது, வாகனங்கள் குறைவாக இருந்தது, 2 வீலர்லாம் குறைவாக இருந்தது, அதனால சைக்கிளில் போனாங்க. அவங்க உடல் உழைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்து அதனால தப்பிச்சாங்க. ஆனால் அன்றைக்கும் தானிய உணவுகள் தான் சாப்பிட்டாங்க. இருந்தாலும் அந்த உணவுகள் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் உணவுகள், ஹோட்டல்கள், அப்புறம் செல்ஃபோனில் ஆபாச படம், அப்புறம் உணவு உற்பத்தி ரொம்ப அதிகமாகி போச்சு. அப்படி இருக்கும்போது பேக்கரி உணவுகள், அப்படி இருக்கும்போது இப்போ உனக்கு இருக்கிற இப்போ எதிரிகள்லாம் சூழ்ந்துட்டாங்க.
இந்த உணவு இருக்குல்ல, உன்னை நோயை தந்து உன்னை கொல்வதற்கான உணவுகள் இதெல்லாம். உன்னை சாகடிக்கிறதுக்காகவே இந்த உணவுகள் உன்னை சுற்றி வட்டம் போட்டுருச்சு. இப்போ நீ என்ன பண்ண போகிற? நீ ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, ஒழியவும் முடியாது. இப்போ உன்னை சுற்றிட்டாங்க. இதைத்தான் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. உன்னை சுற்றி இந்த உணவுகள் இருக்குது. பேக்கரி உணவு இருக்குது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, ஐஸ்கிரீம், நூடுல்ஸு, எல்லாமே இருக்குது. எல்லாமே இதை சுற்றி உன்னை சுற்றி வந்துருச்சு. இதைத்தான் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. உன்னை நெருக்கிடுச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. செரிமான குறைபாடு ஏற்படுது, உடம்பு சூடாகுது, சளி பிடிக்குது, அது இது வருது, நரம்பு தளர்ச்சி வருது, உடல் உழைப்பு வேறு இல்லை, உடற்பயிற்சி வேறு செய்கிறதில்ல, விளையாட்டு மைதானங்களும் இங்கே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிற நீ? 25 வயசில் உனக்கு நோய் வரப்போகுது. என்ன பண்ண போகிற? நோய் வந்துச்சுன்னா அவ்வளோதான். மருத்துவ வியாபாரிகள் வேறு உன்னை விட மாட்டாங்க. உன்னை தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. உன்னை ரொம்ப சந்தோஷமாக நீ வலையில் சிக்கு அப்படின்னா அவங்க ஒரு வலை கட்டி நிற்கிறாங்க. வலையை விரிச்சிட்டு நிற்கிறாங்க. எப்போ உனக்கு சுகர் வந்துருச்சு, நீ டாக்டர்கிட்ட போனால் போதும், அவங்க ஒன்று அந்த சுகரை வந்து பாதுகாத்துருவாங்க. உனக்கு சுகர் வந்துருச்சுன்னு நீ டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து ஒன்றை பாதுகாக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சுகரை பாதுகாப்பாங்க. உனக்கு ஆஸ்மா வந்துச்சு, நீ டாக்டர்கிட்ட போனால் ஒன்றை காப்பாற்ற மாட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்மாவை காப்பாற்றினா தான் அவனை காப்பாற்றிக்க முடியும். மருத்துவர்கள் தங்களை தான் காப்பாற்றுவாங்க, ஒன்றை பயன்படுத்தி தங்களை காப்பாற்றுவாங்க, ஒன்றை காப்பாற்ற மாட்டாங்க, உன்னுடைய நோயை காப்பாற்றுவாங்க. நோய் மட்டும் குணமாகாமல் பார்த்துப்பாங்க. இப்போ நீ என்ன பண்ண போகிற? அப்போ தான் சுய கட்டுப்பாடுங்கிற ஆயுதத்தை நீ எடுக்கணும். சுய கட்டுப்பாடு, மனித உணவுகளை கையில் எடுக்கணும். மனித உணவுகளை ஏங்கிட்டேயா, நான் யார் தெரியுமா, என்னையே ஏமாற்ற பார்க்குறீங்களா, நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? மனித உணவு என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். மனித உணவு என்கிறதான் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள். இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க இருக்கிற வரைக்கும் காய்கறியில் உப்பு போட்டு பொரியல்லாம் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் தானியங்களை சாப்பிட்றாதீங்க. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அப்புறம் மதுபானம், அப்புறம் ஆபாச படங்கள், இதெல்லாம் பார்க்காதீங்க. அப்புறம் வந்து சுய இன்பம் செய்யக்கூடாது. காதலிக்கணும். காதலிச்சா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், தைரியம் அதிகமாகும். உண்மையான அந்த காதல், உண்மையாக இருக்கிறது, உறவு முறைகளில் உண்மையாக இருப்பது, அதெல்லாம் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தும் தைரியத்தை கொடுக்கும். இப்படி இதுதான் வந்து ஆயுதம், சுய கட்டுப்பாடு. இதுதான் கட்டுப்பாடான வாழ்க்கை. கட்டுப்பாடான வாழ்க்கையை தான் கையில் எடுக்கணும். கட்டுப்பாடின்மைன்னா என்னென்னு ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, ஆபாசம் தான் கட்டுப்பாடின்மை. கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது தான் ஆபாசமான வாழ்க்கை. அப்போது அதற்கு எதிரான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போது உன்னை சுற்றி இவ்வளோ உணவுகள் இருக்குது. நீ வந்து நான் ஒன்றை அழிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒன்றை நீ காப்பாற்றிக்கணும்னா நீ கடைபிடிக்க வேண்டியது சுய கட்டுப்பாடு. அப்போ மனுஷங்களுக்கு இந்த விழிப்புணர்வு உலகம் முழுக்க பரவ போகுது. மனித உணவகம் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ நான் அதுக்கான திட்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன். எதெல்லாம் மனித உணவுகளோ அதில் தயார் செய்யப்படுகிற மனித உணவுகளை மட்டுமே விற்பனை செய்கிற ஒரு உணவகம். அதை சாப்பிட்டு அந்த உணவகத்தில் போய் மனித உணவுகளை மட்டுமே விற்பனை செய்கிற ஒரு உணவகம், அதை சாப்பிட்டா உனக்கு நோயே வராது அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்கள்கிட்ட வந்துடும். மனித உணவகம் எங்கேப்பா இருக்குது, அங்கே போய் சாப்பிடு, உனக்கு நோயே வராது அப்படின்னு அங்கே போய் சாப்பிடுவீங்க. உடல் எடை குறையும், அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, தேவையில்லாமல் சாப்பிட மாட்டீங்க, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவீங்க. அப்படி ஒரு மாற்றம் இனிமே வரப்போகுது. அப்போது உன்னை சுற்றி உன்னை சாகடிப்பதற்கு துடித்து கொண்டு இருக்கிற ஒரு உணவுகள், அப்புறம் ஒரு வாழ்க்கை முறை இருக்கும்போது நீ ஒன்றை பாதுகாத்துக்கிறல்ல, அந்த சுய விழிப்புணர்வு, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அதுதான் உனக்கு என்றைக்குமே பாதுகாப்பு. அப்போ இது எல்லாமே இருக்கும்போதே நீ சாப்பிடாமல் இருக்கிற. இப்போ நான் இருக்கிறேன்ல, என்னை சுற்றி எல்லா உணவுகளும் இருக்குது. தானிய உணவுகள் இருக்குது, பிரியாணி இருக்குது, பரோட்டா இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, இட்லி இருக்குது, தோசை இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, நூடுல்ஸ் இருந்தாலும் நான் இதை சாப்பிட்றதில்ல. நான் வந்து மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்றேன். இப்போ கூட நான் என்ன சாப்பிட்டு வரேன்? கொய்யாப்பழம் சாப்பிட்டு வரேன். கொய்யாப்பழம், அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டாணி சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல், அது சாப்பிட்டு வரேன். ஆனால் இப்போ நான் நினச்சா நான் ஒரு பரோட்டா சாப்பிட முடியும், அல்லது பிரியாணி சாப்பிட முடியும், ஒரு தோசை சாப்பிட முடியும். ஏன் நான் சாப்பிடல? எனக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு. இதெல்லாம் நோய்களுக்கு காரணமானது. இந்த தோசை இதெல்லாம் நோய்களுக்கு. அது மாதிரி இதெல்லாம் இருந்தும் கூட நீ தோசை, தானிய உணவுகள்லாம் இருந்துமே நான் கட்டுப்பாடோட இருக்கிறேன்ல, அதே மாதிரி தான் இனிமேல் வர்ற தலைமுறையினர் எல்லாமே இருந்து கூட கட்டுப்பாடாக இருப்பாங்க. இந்த சுற்றி இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாமே இருந்து கூட அவங்க மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட பழகுவாங்க. இப்போ என்கிட்ட துப்பாக்கி, என்கிட்ட அருவா இருந்தால் கூட நான் யாரையும் வெட்டுறதில்ல. என்கிட்ட கத்தி இருந்தால் கூட நான் யாரையும் குத்துறதில்ல. அப்புறம் அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட அவர்கிட்டே அருவா இருக்குது. அவர்கிட்ட அருவா இருந்தால் கூட அவர் என்னை வந்து வெட்டுறது கிடையாது.
அவர்கிட்ட அருவா இருக்குது, அவர் நினச்சா கத்தி கூட வாங்கலாம், இருந்தால் கூட அதை வாங்கி அவர் என்ன வெட்டுறது கிடையாது. நானும் நினச்சா கத்தி வாங்கலாம், நானும் அதை வாங்கி யார் வயிற்றுலையும் குத்துறது கிடையாது. என்னால் முடியும், கத்தி வாங்க, அதுக்காக நான் யாரையும் அதை வாங்கி யாரையும் குத்துறதில்ல. அது மாதிரி தான் என்னால் முடியும், என்னால் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட முடியும், ஆனாலும் நான் அதை சாப்பிட்றதில்ல. இதான் சுய கட்டுப்பாடு. இப்போ இனிமேல் இந்த உலகத்தில் அதான் நடக்க போகுது. அப்போது இனிமேல் உலகத்தில் அதான் நடக்க போகுது. இப்போது உங்களை சுற்றி மருத்துவர்கள் எங்கேன்னு காத்திருக்காங்க. நீ எப்போ உனக்கு நோய் வரும், நீ எங்கே மருத்துவமனைக்கு எப்போ வருவ அப்படின்னு அவங்க காத்து கிடப்பாங்க, வலையை விரித்து காத்து கிடப்பாங்க. அப்புறம் ஒன்று நோயாளி ஆக்குகிற உணவுகள், இப்போ அப்புறம் ஆபாச திரைப்படங்கள், ஆபாச வீடியோக்கள், செக்ஸ் வீடியோஸு, அப்புறம் சுயன்பம் செய்கிறத நியாயப்படுத்துகிற மருத்துவர்கள், பரிந்துரைக்கிற மருத்துவர்கள் சுயன்பம் செய்கிற வழக்கம், இப்படி அதெல்லாம் பயங்கரமான மோசமான கெட்ட பழக்கம். எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது உனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் சுய கட்டுப்பாடு தான். உன்னை நீ பாதுகாத்துக்கணும். உன்னை சாகடிப்பதற்கு தான் இத்தனை இதுவும் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் உலகம் முழுக்க அப்படிப்பட்ட புரட்சி நடைபெற போகிறது. சுய கட்டுப்பாட்டிற்கான புரட்சி உலகம் முழுக்க நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஆனால் இந்த உலகம் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே ஆபாசம். உன்னை அழிக்கிறதுக்கு துடிக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் நீ உன்னை பாதுகாக்கிறதுக்காக நீ போராட போகிற. ஒவ்வொருத்தரும் போராட போகிறாங்க. போராடுறது தான் இன்றைக்கி இனிமேல் உள்ள ஸ்டைல், லைஃப் ஸ்டைலுங்கிறது. எல்லோரும் இந்த சுய கட்டுப்பாடு தான் லைஃப் ஸ்டைல். காதலிக்கிறது இப்போ கொண்டாடப்படும். காதலிப்பது என்பது பெருமையாக பேசப்படும், பெருமையாக பார்க்கப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்போ காதல்ங்கிறது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது, அதுதான் காதல். உண்மையாக இருக்கிறது தான் என்ஜாய்மெண்ட், அதில் தான் இன்பம் இருக்குது. யாருக்கும் உண்மை அப்போ காதலுக்கு உண்மையாக இருக்குது. அப்புறம் உணவுக்கு, நம்ம மனித உணவுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். உணவு முறையிலேயும் உண்மைத்தன்மை இருக்குது. மனித உணவுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். மனித உணவு எது? காய்கறி, கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு, இதுதானே மனித உணவு. அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். மாமிசங்கிறது நம்ம உணவு கிடையாது. அப்போ அதை போய் சாப்பிட்டோன்னா நம்ம உணவுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த துரோகம் தான் ஒரு ஆபாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆபாசம்னா என்ன? துரோகம் செய்கிறது. இந்த மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிடுவது தான் ஆபாசம். நீ இந்த உணவு சாப்பிட்டாலே இந்த உறவு முறையெல்லாம் உனக்கு பொய்யா தெரியும். இன்றைக்கே மனுஷங்க அன்பு பாசம் எதுவுமே இல்லை. அன்பு பாசம்னாலே இல்லாமல் ஏன் இருக்காங்கன்னா அது காரணம் இந்த ஆபாச உணவுகள் தான் காரணம். இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல, இந்த உணவுகள் தான் மனுஷங்க நேசிக்காமல் போகிறது காரணம். நேசித்தா தானே உனக்கு அந்த அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இந்த உறவெல்லாம் உனக்கு பெருசாக தெரியும். இப்போது உடம்பை நீ நேசிக்கணும்னா நோய்களை தராத உணவுகளை நீ சாப்பிடணும். அப்போ தான் மனித உணவை சாப்பிட்டா தான் நோய் வராது. அப்படின்னா அப்போ தான் நீ உடம்பை நீ நேசிக்கணும். அப்படின்னா நீ மனித உணவுகளை தானே நீ சாப்பிட்ணும். நீ எதுக்கு இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா இதெல்லாம் நீ சாப்பிட்ற? இதை சாப்பிட்டா உடம்பை நீ எப்படி நேசிப்பதாக பொருள்படும்? இதை சாப்பிட்டா, இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டா உனக்கு நோய் தானே வரும். அப்போ இதெல்லாம் சாப்பிட்றவங்க எப்படி அவங்க உடம்பை நேசிப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? தனது உடம்பையே நேசிக்காதவங்க எப்படி மற்றவங்க உடம்பை நேசிப்பாங்க? அதனால தான் இங்கே உறவுமுறை இல்லாமல் போச்சு. உறவுமுறையெல்லாம் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்துறது கிடையாது. பயன்படுத்துறதுக்கு மக்களுக்கு கூச்சம். அன்பு பாசங்கிறது இல்லாமல் போச்சு. பெரும்பாலும் மக்கள் தனிமையை விரும்புகிறாங்க. உறவுமுறை என்பது இன்றைக்கி அதுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. காரணம் என்னென்னா அந்த ஆபாச உணவுகள் என்பது உறவுமுறையே கொச்சைப்படுத்தி விட்டது. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க? தனிமையில் இருக்காங்க. யாரும் அதிகமாக பேசிக்கிறது கிடையாது. அன்பு பாசங்கள்லாம் போகிறது கிடையாது. ஏன்னா அந்த தகுதி இல்லை நம்மக்கிட்ட. அந்த புரிதல் நமக்கு இன்றைக்கி உறவுமுறையை நம்ம தப்பாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்துருச்சு. காரணம் இந்த ஆபாச உணவுகள் நமது பார்வையை தப்பாக மாற்றிருச்சு. உறவுமுறையும் கெடுத்துருச்சு. உறவுமுறையை அதுக்குள்ளே அன்பு பாசத்தை ஏங்காமல் இன்றைக்கி நாம் இந்த உப்புகள் சமைக்கப்பட்ட தானிய உணவு இதெல்லாம் உறவுமுறையை நம்ம காலி பண்ணிடுச்சு. உடம்பை எப்படி அழிக்குதோ அது மாதிரி உறவுமுறையும் அழிச்சிருச்சு. ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழிச்சிரும். இதைத்தான் மனுஷங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மனித இனம் செத்து போயிடும். மனித இனத்தையே அழிக்கக்கூடிய உணவை தான் நீ சாப்பிட்டுட்டீங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கோம். தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உறவுமுறை அன்பு பாசம்னா என்னன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க உறவுமுறை அன்பு இதெல்லாம் வெறுப்பு ஏற்பட்டால் தான் ஒருத்தர் தற்கொலையே பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நம்ம இதை சாப்பிட்டாக்கா நமக்கு வெறுப்பு தான் வருது. உறவுமுறை மேலே வெறுப்பு தான் வருது. அன்பு பாசம்னாலே நமக்கு வெறுப்பாக இருக்குது. காரணம் இது தற்கொலை செய்கிற உணவுகள். நம்ம சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல்லாம் மெல்ல கொல்லுகிற உணவுகள், நோயை வரவழைத்து மெல்ல உன்னை கொல்லக்கூடிய உணவுகள்.
அப்போ இது ஒரு தற்கொலை தான். அப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்க என்றைக்காவது அன்பு பாசத்துக்கு ஆசைப்படுவாங்களா? தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த அன்பு பாசத்து மேலே, உறவு முறை மேலே வெறுப்பு தான் வரும். உறவு முறை மேலே வெறுப்பு வந்ததுனால தான் அவங்களுக்கு தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த உறவு முறை மேலே வெறுப்பு வரும். அப்போ நம்ம இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா இது மெல்ல கொல்லுகிற ஒரு உணவு, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா. அப்போ அதனால தான் நமக்குலாம் அன்பு பாசங்கிறது இல்லாமல் போச்சு. அதனால்